வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான மட்டன் சூப். இந்த மட்டன் சூப்பை எப்படி ஹெல்த்தியாக வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, முழு மல்லி, பூண்டு 4 பல், இஞ்சி, மஞ்சள் தூள், மட்டன் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் சின்ன வெங்காயம். இது கொஞ்சம் நிறையவே நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ பொருட்களை வச்சு நம்ம மட்டன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மட்டனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் அது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை வாஷ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணலாம். எப்போவுமே நான்வெஜ் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ மட்டன் சூப்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 7 சின்ன வெங்காயம், எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகு நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க, முழு மல்லி ஒரு 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை நம்ம மூடி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப நைஸாக அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சூப்பில் தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால எப்படி வேணால் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதை இப்போ நம்ம மட்டனை குக்கரில் பாயில் பண்ண போகிறோம். இதுக்கு குக்கரில் ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். எப்போவுமே மட்டன் குக் பண்ணும்போது குக்கரில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம மட்டன் குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருந்தால் கூட நம்ம அந்த எக்ஸஸ் வாட்டர் வெளியே வராது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் மட்டன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இந்த சூப்பு எடுத்த அப்புறம் வர்ற அந்த மட்டனில் நான் மட்டன் குழம்பு பண்ணணும். அதனால தான் இதில் நான் நிறைய மட்டன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக மட்டன் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மட்டனுக்கு பதிலாக நீங்கள் ஆட்டுக்காலை கூட இதில் யூஸ் பண்ணி சூப் வைக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இதில் ஒரு 25 சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டானது, அதனால நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு வேணும் அப்படின்னா மட்டன் சூப்பு குடிக்கும்போது நம்ம வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி நம்ம ஒரு 2 கிளாஸ் அல்லது 3 கிளாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா மட்டனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் அது பாயிலாகி வரும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இப்போ இதை நம்ம மூடி வேக வைக்கலாம். இப்போ நம்ம விசில் போட்டு இதை மூடி வேக விட்டுடலாம். இதில் ஒரு 9 அல்லது 10 விசில் வந்தால் போதும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் இங்கே வேக வைக்கிறேன். இதில் எத்தனை விசில் வரணும் அப்படிங்கிறது நம்ம வாங்குகிற மட்டன் பொறுத்தது. பத்து விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அந்த ஆவி நல்லா அடங்கின அப்புறமேட்டு நம்ம இந்த விசிலை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சுது. அந்த சின்ன வெங்காயம் நல்லா குக்காகி நல்லா எப்படி மேலே இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து சாப்பிடவே. அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அந்த வாணலி ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் நல்ல எண்ணெய் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 5 சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கணும்.
அந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசம் போயிடுச்சுது. இதில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சூப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஏற்கனவே வெந்து இருக்கிறனால ஒரு 2 கொதி அளவு வந்தால் போதும். நம்ம ஹோட்டலில் சூப்பு குடிக்கும்போது எவ்வளோ திக்காக இருக்கோ அந்த மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது டைரெக்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் இருக்கும். இதில் கார்ன்ஃப்ளவர் நான் ஆட் பண்ணுறது இந்த வீடியோக்காக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண மாட்டேன், அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் முடிஞ்சவரை நீங்களும் அவாய்ட் பண்ணுங்கள். இதை நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கொதி இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுவையான மட்டன் சூப் தயாராகிடுச்சுது. இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் ரொம்ப ஆரோக்கியமானது, அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டு குட்டி பையன் எப்படி இந்த மட்டன் சூப்பை விரும்பி சாப்பிட்றான் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கம்பல் பண்ணி கொடுக்கணும்னு இல்லை, அவங்களே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டானது, ஹெல்த்தியானது கூட. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக இருங்க.